பாத்தீங்களா 1000 ரூபாய்க்கு 2 கேஜி வாங்கலாமா. அதிகமா இருந்தா 2000 ரூபாய்க்கு 4 கேஜி தோண்டலாமா. ஆனா அதே மாதிரி மறுபடியும் தோண்டலாங்கறாங்க. ஓ அப்படியா? இது 1.8 கேஜி இருக்கு. ரொம்ப நல்லா தோண்டுது செல்லம். Thank you. நானும் டாரோ எடுத்தா அவங்க என்னைய பாராட்டுவாங்கல்ல. அந்த பையனோட ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால தான் பாராட்டாங்க. சரி, நாங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? தாராளமா, நீங்க வந்ததுக்கு நன்றி. ஹை ஜாலி. சரி, ஆரம்பிக்கலாம். நான் தயாரா இருக்கேன். ஆமா, எதை நாம தோண்டறது? இரு பாக்குறேன். அதோ பெருசா இருக்கே, அது நல்லா இருக்கும். என்ன இது? அத புடிச்சு இழுத்தா லேஸ்ல வெளியில வராது ஷின்சான். ஆல் தி பெஸ்ட் ஹாரி. ஓஹோ. இங்க இருந்து நீ தோண்ட ஆரம்பி. ஓகேப்பா. இப்ப கையால தோண்டலாம். தோன்றதுக்கு வேற சுலபமான வழிகள் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். அற்புதமா இருக்கு ஹாரி. வாவ்! அப்பா இதுல எவ்வளவு வந்திருக்கு பாருங்க. நாம கலக்கிட்டோம். அந்த பையன் எடுத்த அளவுக்கு வரும்னு நம்புறேன். இந்தாங்க மேடம், இத எடை போட்டு எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. கொடுங்க, உங்க கடின உழைப்ப பாராட்டுறேன். 1.2 கேஜி இருக்கு. ஓ! அக்கா அவ்வளவு வந்திருக்கா? நீ நல்ல கடினமா உழைச்சிருக்கியே. ஆமா, இதுக்காக உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன். ஆஹா, கடையில வாங்குறத விட சீப்பா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லையே. சரி, ஆனா நாமளே தோண்டி எடுத்த சந்தோஷமாவது நமக்கு கிடைச்சதே. 1000 ரூபாய்க்கு 2 கேஜி போட்டுருந்தாங்க. ஆனா 1.5 கிலோ கூட வரல. 1.2 தான் வந்திருக்கு. மிச்சம் 800 கிராம் பணம் வீணா போயிடுச்சு. சரி சரி, வா போலாம். எங்க ஷின்சான காணோம்? மேடம் சார், மன்னிக்கணும், எங்க பையனை காணோம். என்னது? வேணா உள்ள போய் தேடி பாருங்க. ஷின்சான், ஷின்சான், ஷின்சான் எங்க இருக்க? தோட்டத்துக்குள்ள இருக்கானான்னு தேடி பாப்போம். ஹாரி, என்னாச்சு? அங்க பாருங்க. அங்கேயா இருக்கான்? ஏய் ஷின்சான், என்ன பண்ற ஷின்சான்? அதை விட இந்த இலை ரொம்ப சின்னதா இருக்கே. அப்படின்னா இந்த செடியிலயும் டாராக்கோல் ரொம்ப சின்னதா தானே இருக்கும். நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா இந்த டாரோ மூலமா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். நம்ம திருப்தியா சந்தோஷமா வீட்டுக்கு போலாம். ஷின்சான், உன்னால அதை தோண்ட முடியுமா? சரிமா. போய் அவனுக்கு உதவி செய்யுங்க ஹாரி. அந்த 2 கேஜி முழுசா கிடைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி பண்ற மிக்ஸி. உன்னோட ஆசை உன் கண்ணிலே தெரியுது. நினைச்ச காரியத்தை சாதிக்காம விட மாட்டா இந்த மிக்ஸி. 2 கிலோல 800 கிராம் குறையுது. அது எனக்கு வேணும். அம்மாடி. 1.5 கேஜி இருக்கே. ஜாலி, முன்ன விட இது அதிகமா இருக்கே. இப்ப நீங்க என்ன பாராட்ட மாட்டீங்களா? கடினமா உழைச்சிருக்க, நீ ரொம்ப நல்ல பையன். மிக்ஸி 1.5 கிலோவா? முதல்ல எடுத்து வச்சதை இதையும் சேர்த்து கூட்டினா 2.700 கிராம் வருது. 1000 ரூபாயோட ரேஞ்சுக்கு மேல போயிடுச்சு. சரி, இப்பவாவது கிளம்பலாமா? இல்ல, இன்னும் ஒண்ணு தோண்டி பாப்போம். என்ன? எனக்கு 1 கிலோ 300 கிராம் டாரோ வேணும். அத போய் தோண்டுங்க. அப்பதான் டோட்டல் 4 கிலோவாவும் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். விட மாட்டல, எப்படியாவது இதுல ஜெயிச்சே ஆகணும்ல. மறுபடியும் நாம 1.5 கிலோ எடுத்தோம்னா 4 கிலோ விட 200 கிராம் அதிகமா இருக்கும். 1000 ரூபாய் நாம பே பண்ண வேண்டி இருக்கும். அப்ப 3000 ரூபாய் நாம அதிகமா பே பண்ண வேண்டி இருக்கும். அப்ப இன்னொன்னு தோண்டுவோம். மொத்தம் 6 கிலோ ஆயிடும். சரியாயிடும். என்ன ஹாரி? அதெல்லாம் முடியாது. ஷின்சான், வா நாம வீட்டுக்கு போகலாம். எங்க இவன்? அந்த பக்கம் தான் போனா. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ண போறான் போல இருக்கு. மறுபடியுமா? ஷின்சான், எங்க இருக்க? போதும், இதுக்கு மேல தோண்ட வேண்டாம். முடியாது. அந்த அக்கா என்ன மறுபடி பாராட்டணும். அதுக்காக நான் தோண்டுவேன். என்ன பேசுற ஷின்சான்? உன்னால அப்படி எல்லாம் தனியா தோண்டி எடுக்க முடியாது. என்னால முடியும். ஷின்சான், இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. அம்மா அப்பா சொல் பேச்சு கேட்கணும். வா வீட்டுக்கு போலாம். ஆமா, உங்க குரல கேட்டா பயமா இருக்கு. கொஞ்சம் அமைதியா பேசுங்க. ஷின்சான் செல்லும், வா வீட்டுக்கு போலாம். இதுல நடிப்பு இருக்குமா? நீ தானே அன்பா பேச சொன்ன, அதுக்காக தான் பேசுறேன். போதும் போதும். இதான் ஒரிஜினல். ஏதாவது பிரச்சனையா? உங்க பையன் இங்க இருக்கானா? அது வந்து இருக்கான். ஷின்சான், ஷின்சான். என்ன? ஷின்சான், நாம இப்படி எல்லாம் பண்ணா இங்க இருக்கிறவங்களுக்கு தொந்தரவா இருக்கும். வா வீட்டுக்கு போலாம். நான் தோண்டும் போது நீங்க எதுக்கு என்ன தொந்தரவு பண்றீங்க? எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. ஆனா தனியா பண்ணாத. உங்க அப்பாவை துணைக்கு வச்சுக்கோ. அவரோட உதவியோட செய். அக்கா, நீங்களா? நீங்க என்ன பாராட்டுறதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் தோண்டுவேங்க. எனக்கு உங்க பாராட்டு மட்டும் தான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். நீங்க என்ன குட் பைன்னு சொல்றதுக்காக நிறைய தோண்டுவேன். ஆனா உன்னை நீ அதிகமா சிரமப்படுத்திக்காதப்பா. ஷின்சான், நீ அவங்களோட கஸ்டமர். உன்னை பாராட்ட வேண்டியது அவங்க கடமை. அதை தான் அவங்க செஞ்சாங்க, புரியுதா? அப்படின்னா இவங்க என்ன பாராட்டுனதுல பொய்யா? இல்ல,
நீ இன்னும் அதிகமா தோண்டினா நான் உன்னை அதிகமா பாராட்டுவேன். இது உண்மையான பாராட்டு தான். சரி முயற்சி பண்றேன். வேண்டாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு போகணும், சீக்கிரம் வா. மொத்தத்துல இப்ப நமக்கு 1.3 கிலோ லாஸ் ஆயிடுச்சு. கவனமா யோசிச்சு பார்த்தா முதல்ல 1 கிலோ 200 கிராம் எடுத்தோம், அதுக்கப்புறம் 1 கிலோ 500 கிராம் எடுத்தோம். பெரிய செடியை விட சின்ன செடியில தான் லாபம் அதிகமா கிடைக்குது. அதாவது பெருசை விட சின்னது 50% லாபம் அதிகம். கரெக்டா கணக்கு போட்டு பார்த்தா நம்ம ஜெயிச்சிடலாம். ஷின்சான், நீ தைரியமா தோண்டு. என்ன பாக்குறீங்க? போய் அவனுக்கு உதவி செய்யுங்க. 2000 ரூபாய் பே பண்ணா கூட சரி, நமக்கு 50% லாபம் கிடைக்கும். இந்த வாய்ப்பை நாம விடக்கூடாது. இவளோட ஆசை அதிகமாயிட்டே போகுது. இப்படியே போனா எங்க போய் முடியும்னு தெரியலையே. மிட்ஸே, $1.3 kg வந்திருக்கு. வந்துருச்சு. கரெக்டா 4 கிலோ டோட்டல் வந்துருச்சு. எஸ், நான் ஜெயிச்சிட்டேன். உணர்ச்சி வசப்படாம கொஞ்சம் பொறுமையாயிரு மிட்ஸி. ரொம்ப நல்லா தோண்டின. இதுக்காக எக்ஸ்ட்ராவா 100 ரூபாய் பே பண்ணணும். சரி, இப்ப நம்ம வீட்டுக்கு சந்தோஷமா போகலாம். ஆமாமா, நீ சொல்றது சரிதான். ஷின்சான், வா கிளம்பலாம். இருங்க இதையும் தோண்டி எடுத்துட்டு வரேன். அந்த அக்கா என்ன பாராட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால திரும்ப திரும்ப தோண்ட போறேன். ஷின்சான்